சுய மரியாதை எண் 56 நாள் 3-10-92 சர்வ பிராப்தி ஸ்வரூப சிரேஷ்ட ஆத்மா நான். பிராப்தி ஸ்வரூபத்தில் இருப்பவரே அனைவரையும் பிராப்தி பெற வைப்பார். கொடுப்பதில் பெறுவது அடங்கியே இருக்கிறது. பரமாத்மாவை அடைந்தவரே அனைத்தையும் அடைந்தவர் ஆவார், நிறைந்தவர் ஆவார். பரமாத்மாவை அடைய விநாசம் வரும் வரை காத்திருப்பீர்களா? சமயம் வரும் வரை காத்திருக்க வேண்டாம். சமயம் வருவதற்கு முன்பே பரமாத்மாவை அடைந்து விடுங்கள். எவரெடியின் பொருளே நஷ்டமோகா ஸ்மிருதி ஸ்வரூபம் ஆகும். சதா விலகியவராகவும் அன்பானவராகவும் இருப்பதே பாபா சமம் ஆவதாகும். விலகி இருப்பதே பாபாவுக்கு அன்பானவராக இருப்பதாகும். லகாவ் ஈடுபாடு விலகி இருக்க விடாது. நிமித்தம் என அறிவதால் நிமித்தம் ஆக்கியவர் நினைவு வந்துவிடும். நிமித்தம் என உணர்வதால் பேப்பரில் பாஸ் ஆகிவிடலாம். சுய மரியாதை எண் 57 13-10-92 நான் சங்கமயுக வைர சமமான சிரேஷ்ட ஆத்மா. சக்தி யுகத்தில் நாம் தங்கத்திற்கு சமமாக இருந்தோம். இப்போது சங்கம யுகத்தில் வைரத்திற்கு சமமாக ஆகிறோம். அதாவது விலை மதிப்பற்ற வாழ்வை உருவாக்குகிறோம். இப்படிப்பட்ட சிரேஷ்ட ஸ்மிருதி இருந்தால் நிலை சாதாரணமாக இருக்காது. நமது கர்மமும் உயர்ந்ததாக ஆகிவிடும். 63 பிறவிகள் சாதாரணமாக இருந்துவிட்டோம். இப்பொழுது நாம் விசேஷ ஆத்மா ஆகிவிட்டோம். எக்காரியம் செய்தாலும் விலகிய நிலையில் செய்யுங்கள். மாயையின் ஆகர்ஷணத்தில் இருந்து மேலே பறந்து செல்லுங்கள். சேவையின் பொருட்டு சரீரத்தில் வர வேண்டும். சுய மரியாதை எண் 58 10-12-92 நான் மாலிக் பன் பாலக் பன் போதையில் இருந்திடும் சிரேஷ்ட ஆத்மா. அதிகாரத்தன்மை மற்றும் குழந்தையின் தன்மை. இந்த டபுள் போதை நம்மை நிர்விக்னம் ஆக்கக்கூடியது. விக்னத்தை அளிக்கும் நாம் விக்னத்தில் எப்படி வர முடியும்? உலகை மாற்றுபவர் நாம் சக்திசாலியாக இருக்க வேண்டும்.
தனது மாஸ்டர் சர்வசக்திவான் சொரூபம் நமது ஸ்மிருதியில் இருக்க வேண்டும். நிறைய கேட்டுள்ளோம், கேட்டபடி ஆக வேண்டும். பாபா கோரிவிட்டால் நாம் செய்து விட வேண்டும், யோசிக்கக் கூடாது. ஒவ்வொரு செயலில் வெற்றி இருக்கிறது. கல்ப முன்னரும் பாண்டவர்களுக்கு வெற்றி இருந்து உள்ளது. பகவான் வழியில் சென்றதால் வெற்றி அடைந்தனர். சதா மகிழ்ச்சியில் இருங்கள். சுய மரியாதை எண் 59 25/11/93. நான் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலராக இருக்கும் சிரேஷ்ட ஆத்மா. ஒவ்வொரு ஆத்மாவும் மகான் ஆத்மா. எவ்வளவு மகான் ஆத்மாவாக இருக்கிறோமோ அவ்வளவு பணிவு நம்மிடம் இருக்க வேண்டும். நிறைந்து இருக்குமளவு பணிவு இருக்கும். பணிவாக இருப்பவர்க்கு எல்லா தரப்பிலும் மதிப்பு கிடைக்கிறது. சுகம் தருபவர் ஆகிவிடுகிறார். சுகத்தை கொடுத்து சுகத்தை பெறுங்கள். எவ்விஷயத்திலாவது ஃபீலிங் வருகிறது எனில் துக்கம் பெறுவதாகும். யார் துக்கம் தந்தாலும் நீங்கள் துக்கத்தை பெற்றுக்கொள்ளாதீர்கள். பணிவு இல்லையெனில் சுகம் கொடுக்க முடியாது. சுகக்கடல். பாபாவின் குழந்தை நீங்கள். துக்க உலகை விட்டு வெளியே வந்துவிட்டீர்கள். சுய மரியாதை எண் 60 நாள் 18/2/94. நான் பாபாவுடன் இருக்கும் சிரேஷ்ட ஆத்மா. பாபா துணையை விடும்போது மாயை நமக்கு துணையாக வந்து விடுகிறது. எவ்வளவு நமக்கு மாயை துணையாக இருந்திருக்கிறது. ஆனால் பாபாவின் துணை சங்கம யுகத்தில் மட்டுமே கிடைக்கிறது. சமய மகத்துவம் நினைவில் இருக்கட்டும். சுயத்தின் மகத்துவமும் நினைவில் வைக்க வேண்டும். மகத்துவத்தை அறிந்த பின்னர் ஒரு நொடி கூட பாபா துணையை இழந்துவிடக்கூடாது. முழு கல்ப பிராலப்தத்தை சேமிக்கும் சமயம் இதுதான். இந்த கணக்கின் அடிப்படையில்தான் ராஜ்ய அதிகாரி பூஜைக்குரியவர் ஆகிறோம். ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 61. நான் சுயராஜ்ய அதிகாரி சிரேஷ்ட ஆத்மா. 24/4/84. சுயராஜ்யம் எவ்வளவு பெரிய சக்தி! உங்கள் சக்திப்படி எல்லா கர்ம இந்திரியமும் காரியத்தை செய்கின்றதா? ராஜ்ய சக்தி சரி என்றால் ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு நொடியில் பதம் வருமானம் இருக்க வேண்டும். ராஜ்ய சக்தி
சரியில்லை எனில் இழப்பும் பதம் மடங்காக இருக்கும். கணக்கு இருக்கிறது. நாள் முழுவதும் உங்களது ராஜ்ய விவகாரத்தை கவனியுங்கள். கர்மம் செய்வதற்கு முன்பே சோதனை செய்து பின் கர்மம் செய்ய வேண்டும். முதலில் யோசியுங்கள், பிறகு செய்யுங்கள். யோசித்து அறிந்து ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். செய்த பின்பு யோசிப்பவர் ஞானி அல்ல. சுயராஜ்ய அதிகாரம் மூலமே உலக ராஜ்ய அதிகாரி ஆக முடியும். ஒரே வழியில் செல்பவர் சதா குஷியாக திருப்தியாக இருப்பார். சுய மரியாதை எண் 62. நான் வெற்றி ரத்தினம். 9381. வெற்றி நமது பிறப்புரிமை. கல்ப கல்பமாக எண்ணிலடங்காத வெற்றி நமதாகும். வெற்றியாளர் சதா மகிழ்ச்சியில் இருப்பார். தோல்வியில் துக்க அலை இருக்கிறது. சதா வெற்றி எனில் சதா மகிழ்ச்சியில் இருப்பர். ஒருபோதும் எந்த சூழலிலும் துக்க அலை வர முடியாது. துக்க உலகிலிருந்து ஒதுங்கி வந்துவிட்டோம். இரவு முடிந்து விட்டது. அதிகாலைக்கு வந்தபின் துக்க அலை எப்படி வர முடியும்? வெற்றி கொடி எப்போதும் பறக்கட்டும். வெற்றி பெறுவது சகஜம்தானே. 21/12/92. சகஜத்தை சிரமமானதாக ஆக்கி விடுகிறீர்களா? மாயா நம்மை பலவீனம் ஆக்கிவிடும் போது சிரமம் ஆகிவிடுகிறது. பாபா துணையாக இருந்தால் வெற்றி சகஜமாகிவிடும். சதா வெற்றிக்கான போதை ஸ்மிருதியில் இருக்க வேண்டும். வெற்றி நமது பிறப்புரிமை. பிறப்புரிமையை பெறுவது சிரமமா எளிதா? எவ்வளவு முறை வெற்றி அடைந்துள்ளீர்கள்? கல்ப கல்பம் வெற்றி பெற்றவர் மீண்டும் வெற்றி அடைவது சிரமமாக இருக்குமா? அமிர்த வேளையில் வெற்றி திலகம் இடுங்கள். ராஜ்யத்தை பெற்றுவிட்டால் திலகம். சுப காரியத்தில் வெற்றி அடைய காரியம் செய்யும் முன் திலகம் வைப்பர். வெற்றி அடைந்தாலும் திலகம் இடுவர். சுமங்கலியின் அடையாளமும் திலகம் ஆகும். பாபா நம்முடன் இருக்கும்போதே நாம் சுமங்கலியாக இருக்க முடியும். இந்த அழிவற்ற திலகத்தை யாராலும் அழிக்க முடியாது. அழிவற்ற தந்தை பாபா கிடைத்ததால் வெற்றி திலகமும்
அழிவற்றதாக ஆகிவிடுகிறது. இப்போது சுயராஜ்ய திலகம் கிடைக்கிறது. வருங்காலத்தில் ராஜ்ய திலகம் கிடைத்துவிடும். 20/12/92 சதா வெற்றி பெறுவதற்கான சகஜ சாதனம் ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. ஒருவர் மீதுள்ள நம்பிக்கை பலத்தை தருகிறது. நிச்சயம் நம்மை கவலையற்றவர் ஆக்குகிறது. கவலையற்ற நிலையில் இருந்து காரியம் செய்தால் வெற்றி கட்டாயம் கிடைத்துவிடும். கவலையற்று இருக்கும்போதே புத்தி சரியான முறையில் தீர்மானம் செய்கிறது. கவலை இருந்தால் குழப்பம் ஆகிவிடும். சரியாக நிர்ணயம் செய்ய ஆதாரமாக இருப்பது நிச்சய புத்தி ஆகும். ஓம் சாந்தி.